தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. எங்க பறக்காது? எங்க பறக்காதுங்க? இங்க பறக்கலாம், எல்லா கொடியும் பறக்கலாம். இங்க அந்த பல்லோக ராஜ்யத்துல எந்த கொடியும் பறக்கவே பறக்காது. ஒரே கொடி பறக்க, இயேசு சிலுவை கொடி பறக்காங்க. ஹல்லேலூயா, ஆமென். பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பரலோகம் அல்ல, பரலோகம் அக்கா, பரலோகம் அல்ல, பரலோகம் அக்கா, பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா மங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலரா மங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. பரலோகம் அண்ணே, பரலோகம் அண்ணே, பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தலைவரே இயேசுதானே முதல்வரே. எதிர்க்கட்சி யாரும் இல்லை, நிரந்தரமா முதல்வரே. எல்லோருக்கும் தலைவரே இயேசுதானே முதல்வரே. எதிர்க்கட்சி யாரும் இல்லை, நிரந்தரமா முதல்வரே. சிகரெட் இல்லாமே கட்சி தரும் விளம்பரம். சிகரெட் இல்லாமே கட்சி தரும் விளம்பரம். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு எல்லாம் பொருளும் இலவசம். எப்படி எப்படி எப்படி? கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டால் எல்லாம் பொருளும் உனக்கு இலவசம். ஹல்லேலூயா. கட்சி கொடி கலர் கலரா மங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலரா மங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. பரலோகம் அண்ணே, பரலோகம் அக்கா, பரலோகம் அண்ணே, பரலோகம் அக்கா, பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பணத்துக்காக ஆசைப்பட்டு ஊழல் தானே செய்கிறான். பணத்துக்காக ஆசைப்பட்டு குனிஞ்சு லஞ்சம் வாங்குறான். பணத்துக்காக ஆசைப்பட்டு ஊழல் தானே செய்கிறான். பணத்துக்காக ஆசைப்பட்டு லஞ்சம் தானே வாங்குறான். லஞ்சம் மூலம் பணத்திலே வந்துடுமா நிம்மதி. லஞ்சம் மூலம் பணத்திலே தான் வந்துடுமா நிம்மதி. கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு தந்துடுவார் நிம்மதி. எப்படி எப்படி? கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் உனக்கு சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உனக்கு கொடுப்பாரு. ஆமென். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு உனக்கு எல்லாவற்றையும் சமாதானம் கொடுப்பார். கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. பரலோகம் அண்ணே, பரலோகம் அக்கா, பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்துக்கு தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. கள்ள ஓட்டு போட்டு கம்சரெல்லாம் வர முடியாது. பரலோகம் அண்ணே, பரலோகம் அக்கா, பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. ஹல்லேலூயா. பரலோகம்தான் உனக்கு நித்திய வழி. எந்த வழி உனக்கு கிடையே கிடையாது. எப்படி போனாலும் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா இயேசுவே ஒரு வழி. ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தான் வழி. ஹல்லேலூயா. ஒரு பாரானா ஷைகலா துடலரா பாபா. எல்லாம் கைத்தட்டி தேவனை ஆராதிக்க போகிறீங்க. எல்லாமே ஒயவேஸ்வரே, சர்வ வல்லவரே, ராஜாதி ராஜனே, மகிமைய தேவனே. ஓரி பாரா ஷைகலா தினலரா பாபா. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா சந்தோஷம்? அப்பா சமத்துல சந்தோஷம். சினிமால சந்தோஷம் இல்ல, சீரியல்ல சந்தோஷம் இல்ல. அப்பாவை ஆராதனை செய்யும் போதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்பா உங்க சமூகத்திலே எப்பொழுதும் ஆராதனை.
அப்பாவுங்க துணி கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா அவே அப்பாவுங்க சமூகத்தில எப்பொழுதும் மாறாதே அப்பாவுங்க துணி கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவுங்க சமூகத்தில எப்பொழுதும் மாறாதே அவே அப்பா எங்க துணி கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா ஆமே பிரைஸ் லார்ட் அப்பா துணி கையில அப்பா ஆதரவு செய்கிற நமக்கு சந்தோஷம் சமாதானம் ஆமே பிரைஸ் லார்ட் தாயை போல தேற்றுகின்றீர் தகப்பனை போல சுமக்கின்றீர் தாயை போல தேற்றுகின்றீர் தகப்பனை போல சுமக்கின்றீர் சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகிறீர் சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகின்றீர் தாங்கி என்னை நடத்துகின்றீர் அப்பாவுங்க சமூகத்திலே எப்பொழுதும் மாறாதே அப்பாவுங்க துணி கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா அவே துதிக்கிற அப்படியே நன்றி ராஜா துதிக்கிற சந்தோஷம் வருகிறது துதிக்கிற பொழுது கண்டு தருகிறது ராஜா அவே நன்றி நன்றி கூப்பிடுங்காலிகம் குஞ்சிருக்கும் ஆகரத்தை தருகின்றீர் கூப்பிடுங்காலிகை குஞ்சிகளுக்கும் ஆகரத்தை தருகின்றீர் அவர்களை பார்க்கிறோம் நேசித்து என்னை நடத்துகிறீர் அவைகளை பார்க்கிறோம் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர் மிகவும் நேசித்து நடத்துகிறீர் அப்பாவும் சமூகத்திலே எப்பொழுதும் மாறாதே அப்பா எங்க துணி கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவுங்க சமூகத்திலே எப்பொழுதும் மாறாதே அவே அப்பா எங்க துணி கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா துதிப்போமா தேவனே துதிப்போமா தேவனே துதிப்போமா தேவனே துதிப்போமா தேவனே கர்த்தரே நீ பாடு கர்த்தரே நீ பாடு அமே அமே கர்த்தரே நீ பாடு நன்றி நன்றி கையை தட்டி பாடு கைவலை வராது கையை தட்டி பாடு கைவலை வராது நடனமாடி பாடு ஆல்வலி வராது நடனமாடி பாடு ஆல்வலி வராது பாடு ஆட்டி வராது பாடு சுவரே வராது ஆராய்ச்சி பாடு ஆட்டி வராது சுற்றி பாடு சுவரே வராது இது போப்பா தேவனே இது போப்பா தேவனே இது போப்பா தேவனே வாயத்திற்கு பாடு வாய்வலை வராது வாயத்திற்கு பாடு வாய்வலை வராது கையை தட்டி பாடு கைவலை வராது கையை தட்டி பாடு கருவலை வராது போப்பா தேவனே கடுவோப்பா கத்தரே அமே இது போப்பா தேவனே கடுவோப்பா கத்தரே ஆராதிச்சு பாடு அமே 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 ஆராதிச்சு பாடு அத்தியக்க வராது கருத்தை பாடு சுவரே வரதாது ஆராதிச்சு பாடு அத்தியக்க வராது கையத்தை பாடு சுவரே வரதாது இது போப்பா தேவனே கடுவோப்பா தேவனே
ஒரு பரதன சகரதலரதலரதமவா கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர். ஓ நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஓ நன்றி நன்றி. அந்த பிரசன்னத்தில் எப்படி இருப்போம் அப்படியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாம் அப்படி கரல் நேரத்தை தூக்கி அப்படியே வாழ்த்து நேராக நிமாரா ஷேகா நாதுடரமா. அப்பா நீ பெரியவன், நீ பெரியவன், நீ சிறந்தவன், நீ மகிமை உள்ளவன், நீ சேனைகளின் கர்த்தர், நீ எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினவன், எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினவன். ஓ ரிமாரா ஷேகா நாதுடரமா. மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. பாடாத நாட்களும் வெள்ளை புடமை போல் நீர் புடமிட்டி, வெள்ளை புடமணம் போல் நீர் என்னை புடமிட்டி, அதெல்லாம் சுத்தமானே பொன்னாக விளங்கு செய்தீரே. அதை நான் சுத்தமானே அப்பா பொன்னாக விளங்கு செய்தீரே. சொல்லுவாங்க உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உள்ளத்தில் ஆழ்த்திருந்து உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதனைக்கு உம்மை உயர்த்துவேன். அப்பா நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, அப்பா நம்மளை பிடிச்சு ஆண்டவரே நன்றி ராஜா. மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலட்சணைகள் எண்ணி நீர் கண்ணீரின் தூரத்தில், அலட்சணைகள் எண்ணி கண்ணீரின் தூரத்தில் பட்டு நன்மை தாருபவரே. அப்பா நம்புவேன் நான் எல்லா நாளிலும், பட்டு நன்மை தாருபவரே. கடைசியாக பாடலாம் அப்படியே தலை உடுத்தி. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
உம்மை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை துதித்திடுவே உம்மையே நம்புவேன் உம்மையே துதிப்பேன் உம்மையே உள்ளத்தில் ஆழ்த்து தேவனை பரலோகத்தில் பார்த்துக்கிறீங்களா? ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஹalleluya 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 ஆராதனையிலே வாசப்பட்ட தெய்வமே, ஆராதனை மையப்பட்ட தெய்வமே, ஜீவன தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. நீர் மகிமைப்படுங்கப்பா, ஆராதனை வாசம் பண்ணுங்கப்பா. எங்க துதி பலி எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கிறோம், எங்களை எல்லாம் சும்மா அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்கப்பா, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதி கண்ணம் மகிமை எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை நாம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மூன்றாவது பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. உண்மையாகவே பாஸ்டர் ஐயாவை நான் வந்து சந்திக்கும் போது நம்ம ராஜரத்ன ஐயா எனக்காக ஐயா கிட்ட பண்ணி பேசினார். அப்போ பேசும்போது என்னை பார்த்தோன்னே ஐயா என்ன சொன்னார், உங்களுக்கு 3 ப்ரோக்ராம் கொடுக்குறேன், 3 இடத்துல நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிரசங்கத்தை அவர் கேட்கவே இல்லை, என் சாட்சி கேட்கவே இல்லை. ஆனாலும் அவர் சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஐயா எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது 3வது பிரசங்கத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உண்மையாகவே சொல்கிறேன், ஐயா வந்து ஆவியில கணிச்சு செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. மாம்சத்தில் இதெல்லாம் செய்யவே முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் சகலமும் நம்முடைய வாழ்க்கையிலே
நடக்கும். அல்லேலூயா. ஆமென். இங்க மட்டுமல்ல, என்னுடைய சாட்சி எல்லா இடங்களிலும் என் சாட்சி பரவி கொண்டே தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்துச்சோன்னா, நான் திருமணம் பண்ணிட்டு பிறகு ஒரு குடியில் மத்தியில், காட்டுவாசி மக்கள் மத்தியில் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள என்னை அழைத்தாங்க. அங்கே போய் என் சாட்சியை சொன்ன உடனே அது அப்படியே தொடர்ந்து கேரளா திருவனந்தபுரம் வரைக்கும் அப்படியே அது பரவ ஆரம்பிச்சது. எங்கே பார்த்தாலும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் மெசேஜ் கொடுத்து சொல்லி நிறைய இடத்துல என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். எங்கப்பள்ளியில் பெரிய மீட்டிங் வச்சு 400 பேரை உட்கார வச்சு என்னுடைய பிரசங்கத்தை சாட்சி கேட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பார்த்தீங்க சொன்னா, நேற்று தினத்தில் நாங்கள் கேரளாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு பாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாம் நல்லா ஆராதிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஈவினிங் வந்து ஒரு பகுதியில் நடுத்தெருவில் நின்று திரைப்படத்தை போட்டு சுவிசேஷத்தை பகிரங்கமாக, அவங்க யாரும் நாங்கள் யாரும் தெரியாது, அந்த அவங்க மத்தியில் கத்தி சத்தம் போட்டு அப்படியே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். பிரியமானவர்களே, உண்மையாக சொல்கிறேன், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தோம். முழங்கால் பண்ணிட்டு அந்த ஊருக்காக ஜெபிச்சுட்டு வந்தோம். வேகமாக வர்றோம். நைட்டு வந்து நின்றுட்டோம், பஸ் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், உட்காரத்துக்கு இடம் இல்லை. போகும்போதே உட்காரத்துக்கு இடம் இல்லை, நின்றுட்டே போனோம். அங்கே போனோம், 3 பஸ்ஸில் நின்றுட்டே போனோம். வரும்போது அதே நிலைமை தான், நின்றுட்டே வந்தோம். தூக்கமே இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, நம்ம பாஸ்டர் ராஜரத்னையா கொடுத்த மெசேஜ் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கேரளா பகுதியில் மெசேஜ் கொடுத்தாருங்க. ஒரு தலைப்பில் கொடுத்தாரு, இன்னும் கொஞ்சம் தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்தாரு. அந்த அந்த வார்த்தை அங்கே கொடுத்த உடனே அங்கே இருக்கிற இடங்கள்லாம் ஆடி போனது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையை பிரசங்கித்தார், அது மேலே ராஜரத்னையா அவர்கள் பிரசங்கித்தார். நான் வரும்போது ரொம்ப சந்தோஷமான, என்ன சந்தோஷம்னா, பிரியமானவர்களே, அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் அங்கே போனால் என்கிட்ட தான் கொடுத்துருவாங்க. மைக்கு மெசேஜ் நீ தான்ப்பா கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட கேட்கும்போது சொன்னேன், ஐயா மெசேஜ் கொடுக்க சொல்லுங்க. அப்போ வாய் திறந்து பேச ஆரம்பித்த பிறகு வல்லமையாக இருந்தது வார்த்தை. அதை உண்மையாவே சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கெல்லாம் ஏன் இந்த மோளத்தாட்சி பாடினீங்க அப்படின்னா, பழகி போச்சு. அல்லேலூயா. நிறுத்த முடியல. என்ன முடியல? நிறுத்த முடியல. அவர் பாட நான் வாசிக்கிறேன், அவர் பாட பழகி போச்சு. அவர் பாடினே பாரு, நான் அடிச்சுனே இருப்பேன். இது மட்டும் இல்லை, நைட்டெல்லாம் போயிடுவேன். பாடினே போற, நான் பாடிப்பேன், நான் பாடி 2 அவர் சிச்சினே பாடிப்பேன், நான் சிச்சினே பாடி. அது என்னன்னே தெரியல எனக்கு, அவருக்கு என்ன பந்தம்னே தெரியல. ஆவிக்குரிய பந்தம். பாடினே போ, அடிச்சுனே. அல்லேலூயா. அந்த ஆவியில் ஒத்து போனதுனால தான் இன்னைக்கு இந்த ஐயா கிட்ட நாங்கள் இருக்கோம். அல்லேலூயா. பார்த்து எங்காவது பார்த்தீங்கன்னு சொன்னா, கேரளாவில் 3 நாள் பாஸ்டிங் போடுவோம். 3 நாள் பாடினே தான் இருப்போம், துதிச்சுனே இருப்போம், ஆராய்ச்சினே இருப்போம். பாடுவார், டப்பாங்குத்து பாட்டு போட்டு அடிச்சு பாடிட்டு பாஸ்டர்கள் ஆடி நிற்பாங்க. அல்லேலூயா. ஆடி பாடி துதிச்சு ஆராதனை சாதாரணமா நினைக்காதீங்க. ஆராதிக்கிற பொழுது பல கட்டுகள் உடையும். கட்டுகள் உடையும். உள்ளங்கள் உடைவதே ஆராதனை தான். பாடுகிற பாடுகளை நீ பாடும்போது முதல் நம்மை தொடுகிறது அந்த பாடல். 3000க்கு மேற்பட்ட பாடல் நான் எழுதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பாட்டு எழுதிருக்கிறேன்? 3000 பெருமைக்கு சொல்லல, 3000 பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். அதுல 12 பாட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல, போராமையினால நிறுத்திட்டாங்க. அல்லேலூயா. அதுல ஒரே ஒரு பாட்டு, ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடுறேன். அப்படியே பாடலாம், கை தட்டி அப்படியே பாடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது சிடியில் இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, நான் என்ன செய்ய சித்தமையா, இந்த ஊழியமும் தந்தவர் நீர்தானே, இந்த வாழ்க்கையும் தந்தவர் நீர்தானே, இந்த ஊழியமும் தந்தவர் நீர்தானே, இந்த வாழ்க்கையும் தந்தவர் நீர்தானே.
எஜமானனே எஜமானனே நான் என்ன செய்ய சித்தமையா எஜமானனே எஜமானனே நான் எங்கு செல்ல சித்தமையா ஏசையா 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 தகுதி இல்லாத என்னை உமக்காய் அழைத்தீரே தகுதி இல்லாத என்னை உமக்காய் அழைத்தீரே யாரிடம் செல்வேன் தேவா அடைக்கலம் நீதானே என்னோட கூட சேர்த்து போலாமா யாரிடம் செல்வேன் தேவா அடைக்கலம் நீதானே என் அரணும் நீதானே எஜமானனே எஜமானனே நான் என்ன செய்ய சித்தமையா எஜமானனே எஜமானனே நான் எங்கு செல்ல சித்தமையா அல்லேலூயா 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 ஊழியக்காரருக்காகவே எழுதுறது அல்லேலூயா அல்லேலூயா அது பார்த்தீங்கன்னா நல்ல பாடலோடு கூட கொண்டு போவேன் கொஞ்சம் இன்னும் ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கணும் அல்லேலூயா அந்த அர்ப்பணிப்புகளை கொண்டு போய் கத்துற அந்த வல்லமையினால கத்த நிரப்ப போகிறார் கண்டிப்பா ஒரு நாள் நான் பார்ப்பேன் பிரியமானவர்களே வல்லமையான ஒரு ஆராதனை வீரர்களாய் எல்லா தாளந்துகளை கத்தர் கொடுத்து நடத்துவார் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா நான் உடனே கேட்பேன் நீங்க இந்த பாட்டு மூலியமா நீங்க பதில் சொல்லணும் அல்லேலூயா சொல்லுங்க நீங்க பதில் சொல்லணும் ஓகே என்ன ஆச்சு தெரியலன்னு சொல்லணும் என்ன ஆச்சு எங்க போச்சு புரியலன்னு சொல்லணும் என்னாச்சு தெரியல எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படியே ராகமா சொன்னா நல்லா என்ன ஆச்சு எங்க போச்சு அப்படியெல்லாம் பாடக்கூடாது என் கூட ஸ்பீடில் பாடணும் நீ என்ன ஆச்சு எங்க போச்சு என்ன ஆச்சு எங்க போச்சு வேர்வை சிந்தி சம்பாதிச்சோம் பாக்கெட் இல்ல ஒண்ணும் இல்ல என்ன ஆச்சு எங்க போச்சு என்ன ஆச்சு எங்க போச்சு சேர்த்து சேர்த்து வச்சாலும் நிக்கலையே அட சுருட்டி சுருட்டி வச்சாலும் தங்கலையே இது கூட சிடியில் இருக்குது அல்லேலூயா ஹெவன் சவுண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா எங்க பிள்ளைங்க பண்ண ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து நான் பாடின பாட்டு மெசேஜ் எல்லாம் அது வரும் ஹெவன் சவுண்ட் மினிஸ்ட்ரி பரலோக சத்தம் அப்படின்ற யூடியூப்ல போட்டு பாருங்க சில சிடி சாங்ஸ் எல்லாம் அதில் விட்டுருக்கிறோம் கர்த்தருக்கு மகிமை ஆகட்டும் அல்லேலூயா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்றால் எடுத்து வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி 11வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம் మత్తయి 11:28 ప్రయాసపడి భారము మోసుకొనుచున్న సమస్త జనులారా నా యొద్దకు రండి నేను మీకు విశ్రాంతి కలుగచేదును போதுங்க வாசிங்க திருப்பி வாசிங்க தமிழ் வாசிங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அல்லேலூயா நல்லா கவனிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த பூமியில நாம் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் இளைப்பாறுகிறதும் உண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு நாள் மரித்த பிறகு இளைப்பாறுகிற இடமும் உண்டு ரெண்டு இளைப்பாறுதல் உண்டு ஒன்று ஒரு நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு அந்த படுக்கைக்கு போய் கொஞ்சம் இளைப்பாறு பாருங்க அந்த இளைப்பாறுதல் உண்டு இன்னொன்று இந்த உலகத்துல வாழ்ந்து பலத்தின் மிகுதி 70-80 வாழ்ந்து ஒரு நாள் மரித்த பிறகு ஆண்டவருடைய அந்த பரதீசில அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போய் உறங்குற பாரு அந்த ஒரு இளைப்பாறுதல் உண்டு இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு அர்த்தமும் இருக்கிறது ஒன்று நீ மரித்து போனேன்னா
என்கிட்ட வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றி நான் சொன்ன எல்லா சட்ட திட்டங்களையும் நீ கடைபிடிச்சேனா, நீ எனக்குள்ள கிறிஸ்துக்குள்ள நீ மரித்தேனா எங்க போவ? இளைப்பாறுதலுக்கு போவ. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஒரு இளைப்பாறுதலே இல்லாம ஓடிட்டு இருந்தாங்க. யாருன்னா, சட்டம் சட்டம் ரூல்ஸ், சட்டம் எல்லாவற்றுக்கும் கட்டளைகளை நிறைவேற்ற முடியல. சின்ன சின்ன பாவமெல்லாம் பெரிய பெரிய தண்டனை. இந்த தண்டனைகளுக்கு ஓய்வு இல்லை. மனுஷனுக்கு என்ன இல்லை, இந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியல. அவ்வளோ பெரிய கட்டளைகளும் அவ்வளோ பெரிய பிரமாணத்தை ஒருவரால் கடைபிடிக்க முடியல. எல்லாவற்றுக்கும் தண்டனை, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு தண்டனை. இந்த தண்டனையிலிருந்து உங்களுக்கு நான் ஓய்வு தருகிறவான்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களால் எதை நிறைவேற்ற முடியலையோ, எதை உங்களால செய்ய முடியலையோ அதை என் மேல வச்சிரு. என்னோடு கூட என்ன பண்ணு, என் நுகத்தை சுமந்துக்கோ. நாம் இருவரும் இழுக்கலாம். புரியுதுங்களா? நுகத்தடி என்ன? மாட்டு வண்டி இல்லைங்களா? மாட்டு வண்டி ஏறு விட்டுற மாட்டு வண்டி நுகத்தடி. இனி என்ன பண்ணு, என்னோடு கூட என் நுகத்தை ஏற்றுக்கோ. நாம் இருவருமா போலாம். அப்போதான் சரியா போக முடியும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல சட்டத்தை நிறைவேற்ற முடியாம பாருங்க, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, பாவம் செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாய், இது எல்லா கட்டளைகளும் ஒருவனாலும் நிறைவேற்ற முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லா சட்டத்தை வந்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, ரெண்டு விதமா சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, நம்மை வா என்று அழைக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க எல்லாரும் போன்னு தான் சொல்றாங்க. அல்லேலூயா. என்னதுங்க? எப்போ போவ? ஊர்ல இருந்து வந்துடனே நல்லா இருக்கிறியா, மறுபடியும் எப்போ போவ? நம்மள அனுப்புறதுலே இருக்குது. இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா கடந்து போகணும் இல்லைங்களா? சீக்கிரமா போயிடணும் தான் பாக்குறாங்க இந்த உலகம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு வரைக்கும் இந்த வசனம் பேசுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எதுக்கு வர சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் வரணும் அவர்கிட்ட வர சொல்றாருன்னா, பிரியமானவர்களே, அமே ஸ்தோத்திரம், உன் பாரத்தை என் மேல வச்சிடு. என்னது? உன் பாரத்தை என் மேல, என்னது, யார் மேல வச்சிரு? இப்ப நல்லா கவனிக்கணும். நமக்கு நிறைய பாரம், வியாதியை குறிச்சு பாரம், கடனை குறிச்சு பாரம், படிப்பை குறிச்சு பாரம், வாலிப பிராயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்ற எதிர்காலத்தை குறித்த பாரம். இந்த நிறைய இந்த பாரத்தை எல்லாம் நம்மளால சுமக்க முடியல. அந்த மனபாரம், குடும்ப பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், கடன் பிரச்சனை குறித்த பாரம், ஊழியத்தை குறித்த பாரம், இப்பேற்பட்ட எல்லா பாரத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ சுமக்காத. நீ என்ன பண்ணு, என் மேல நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நல்ல இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். ஐயா, என்னுடைய பாரத்தை ஒருவராலும் சுமக்க முடியல, என்னுடைய கஷ்டத்தை ஒருவராலும் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியல, என் பிரச்சனைக்கு ஒருவரும் வழி சொல்ல யாருமே இல்லை, என்னுடைய வேதனைய, என்னுடைய வியாதிய, என்னுடைய பலவீனங்களை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே என்னுடைய எல்லா கவலைகளை அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்ட சாட்சியை மறுபடியும் சொல்லுகிறேன். ஒருவேளை என் ஜனம் யாராவது காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள்னா, என் சாட்சி அவர்களுக்கு போய் சேரட்டும். ஐயா, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த மனுஷன். என் அப்பா வந்து ஒரு பெரிய பூஜாரியா இருந்தாரு. அப்பாவுடைய வைராக்கியம் பெரிதா இருந்தது. அவர் செய்யாத பாவம் இல்லை. அவர் செய்த எல்லா பாவத்துக்கும் என்னை உடன்படுத்தினார். என் குடும்பத்திலே நான் 6வது பிள்ளையா பிறந்தேன். 5 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து விட்டு 6வது பிள்ளை எதுக்கு என்ற ஒரு கேள்வியோடு கூட பிறந்த என் வாழ்க்கையில எப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லையே. காரணம், எங்க அப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் என்ன பண்ணுவார்னா பூஜை பண்ணுவார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் பூஜை பண்ணும்போது என் தகப்பனார் என்னை கூட்டிட்டு போவாரு. போகும்போது ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு போவாரு. அதை கடிச்சு பலி செலுத்த சொல்வாரு. ரத்தத்தை குடிப்பேன். அதை குடிச்ச பிறகு ஒரு வெறி வரும், ஏதோ ஒரு வீரம் வரும்.
அந்த போல எங்க அப்பா என்னை தொடர்ந்து இப்படியா ஒரு பலி செலுத்தி கொண்டு இப்படியா என்னை வழி நடத்தி கொண்டு வந்தார். என் தகப்பனாருக்கு பெரிய ஆசை என்ன, என் பிள்ளையை ஒரு மந்திரவாதியாக மாற்ற வேண்டும், என் பிள்ளையை ஒரு பூஜாரியாக மாற்ற வேண்டும், இவனை ஒரு பயங்கரமான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சூனியக்காரனா மாற்ற வேண்டும் என்று என் தகப்பனாருடைய லட்சியம் கனவுகள். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அது நடக்க கூடாது என்பதற்காக என் தகப்பன் உயிரோடு இருந்தா என்னை கண்டிப்பா மந்திரவாதி ஆகிட்டுப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் தூக்கிட்டார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிறோம், மந்திரம் போட்டுக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மந்திரம் வேணா இந்த மந்திரம் போட வச்சுக்கிறேன். ஒருவேளை எங்க அப்பா இருந்தாருன்னா, ஏய் அங்கெல்லாம் போக கூடாதுடா தப்புடா அப்படின்னு கூண்டு போயிருப்பார். நிறைய டைம் இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டத்தை எங்க தெருவில் நடத்தும் போது பாஸ்டர்களை துரத்தி அனுப்பிச்சிருக்கிறோம். எங்க அப்பா குடிச்சிட்டு எட்டி வச்சிருக்கிறாரு ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா வச்சிருக்கிறாரு, மண்ணெத்து தூவி இருக்கிறாரு. அவன் ஸ்தோத்திரம் இங்க வரவே கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க ஊர்லயே எங்க அப்பா தான் பாடிமேன். அந்த காலத்திலே அதிகமா படிச்சவர் 8ஆம் கிளாஸ் வரைக்கும். எத்தனாவது வருஷம் எங்க ஊர்லயே அதிகமா படிச்சவர் யாருன்னா எங்க அப்பா தான். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிட்டாரு. அப்ப அன்னைக்கு பெரிய படிப்பு. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு என்னன்னா அவர் தான் அதிகமா படிச்சுட்டாருன்னு சொல்லி அவருக்கு எல்லா வேலையும் வந்துச்சு. கேஜப்ல மைன்ஸ் வேலையெல்லாம் வந்துச்சு. அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு ஒரே ஒரு வேலை, குடிக்கிற வேலை. என்ன வேலை? குடிக்கிற வேலை, பூஜை பண்ற வேலை. குடிக்கிற வேலை, பூஜை பண்ற வேலை. எப்ப பார்த்தாலும் கேனா இருக்கும் பட்ட சாராயம். என்னதுங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல கிடக்கும். குடிப்பாரு, அம்மாவை உதைப்பாரு, போவாரு, வேலை செய்வாரு, கொண்டு வந்து போடுவாரு. 5 பிள்ளைகளும் வளர்த்துட்டாரு. இப்ப 6வது பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 6வது பிள்ளை எப்படியாவது ஒரு மந்திரவாதியா மாத்தணும், ஒரு செய்வரக்காரனா மாத்தணும், ஒரு சூனியக்காரனா மாத்தணும் சொல்லி என் தகப்பனார் எவ்வளவோ பிரயாசப்பட்டாரு. ஆனா அது நடக்கல, போய் சேர்ந்துட்டாரு. அல்லேலூயா. அப்பா இறந்த பிறகுதான் என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துச்சு பிரியமானவர்களே. அப்பா போயிட்டு பிறகு சரியா சாப்பாடு கொடுக்க யாரு இல்ல, தோல் மேல சுமக்க யாரு இல்ல, தட்டி கொடுக்க யாரு இல்ல. அப்ப அப்பா இறந்த பிறகு என் வாழ்க்கையில நடந்தது, சாப்பாடு கொடுக்க வழி இல்லாம போய்விட்டது. அந்த நேரத்துல என்ன நடந்தது அப்படி சொன்னா, என் வயிறு வீங்க ஆரம்பிச்சது. பிரியமானவர்களே, இந்த வயிறு வீங்க ஆரம்பிச்ச உடனே என்னுடைய வாமிட்ல, என்னுடைய லூஸ் மோஷன்ல ரத்தம் ஒரு வாரம் அந்த ரத்தம் போய்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆமென். என்ன காரணம்னே தெரியல. ஆமென். போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறோம், எங்க போனாலும் அதுக்கு சரியான மருந்து கிடைக்கல. என்ன எல்லாரும் மந்திரம் போட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க, ஒண்ணுமே நடக்கல. எங்க அம்மா போறாங்க, போயிட்டு நேரா போயிட்டு அண்ணன் தம்பி கிட்ட சொல்றாங்க, உங்க தம்பிக்கு என்னன்னு தெரியலடா, ரத்தமா வந்துட்டு இருக்குதுடா அவனுடைய வாயிலிருந்து, அவனுக்கு என்னன்னே தெரியலடா, வாடா பாடுறா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாக்குறான், பார்த்துட்டு மூக்க முறான், காரி துப்புறான். நான் அவனை தொட மாட்டேன்னு சொல்லி போகிறான். சொந்த பந்தமெல்லாம் வந்துச்சு, என்ன பார்த்துச்சு, அப்படியே சொல்லிட்டு போயிடுச்சு. ஆமென். அங்காளி பங்காளி எல்லாம் வர்றாங்க, எல்லாரும் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இவன் சீக்கிரமா சாக போறான், இவனை கொண்டு போய் என்ன பண்ணலாம், சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிடலாம், இல்ல எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்ல நானும் எங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறோம். அண்ணன் கைவிட்டான், அண்ணன் தம்பி கைவிட்டாச்சு, சொந்த பந்தம் கைவிட்டாச்சு, எல்லாரும் கைவிட்டாச்சு. இப்ப நான் மட்டும் தனி மரமா நிக்கிறேன். இப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை வருது, இங்க 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சர்ச்சு இருக்குது, அந்த சர்ச்சில கொண்டு போய் என் பிள்ளைய போட்டா அங்க கொண்டு போன ஒருவேளை இயேசுசாமி சுகம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்னை கொண்டு போறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. ஒருவரும் தூக்கி கொண்டு போவதற்கு, என்னை தூக்கி கொண்டு போய் ஆலயத்துல போடுவதற்கு ஒருவரும் வரல, என்னை இழுத்து கொண்டே போனாங்க. ஒரு செத்த நாயை போல எப்படி இழுத்து கொண்டு போய் போடுவாங்களோ அதே போல தெருவெல்லாம் ரத்தம். நான் போகும்போது எல்லாரும் கழுவி பெருக்கி எடுக்கிறாங்க, காரி துப்புறாங்க. என் மேல ஒரு பெரிய பொண நாத்தம், செத்து போன அந்த சரீரம் எப்படி நாத்தம் எடுக்குமோ அவ்வளோ பெரிய துர்நாற்றம் என் மேல வீச ஆரம்பித்தது. என்னை கொண்டு போய் சர்ச்சு காம்பவுண்ட்ல போட்டு லாஸ்ட்ல அம்மா சொல்றாங்க, ஆமென், ஏசப்பா என் பிள்ளைக்கு சுகம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இவனை உமக்கே கொடுத்துறேன். ஒருவேளை இவன் செத்துட்டானா இந்த சர்ச்சு ஃபாதர் புதைச்சிட்டோம், கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம்னு சொல்லி லாஸ்ட் சொல்லிட்டு என் தாயாரும் என்னை விட்டுட்டு போறாங்க. அப்பதான் நான் அழறேன், அம்மா என்னை விட்டு நீ போகாதம்மா, அம்மா என்னை கைவிட்டு போகாதம்மா அப்படி அழறேன். அந்த கண்ணீரையில, அந்த தனிமையின் பாதையில வேதனை ஒரு பக்கம், வலி ஒரு பக்கம், ரத்தம் போய் கொண்டு இருக்குது, சவுண்டு வரல, கத்த முடியல. அம்மாவும் கைவிடுறாங்க, அம்மா கைவிட்டு போறாங்க. என் கூட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் என் தாயார் தான். அந்த தாயார் கூட என்னை கையை விட்டு போறாங்க. நான் கதறேன், அம்மா என்னை விட்டு போவாத, அம்மா என்னை விட்டு போவாத, என்னை விட்டு போவாதம்மா, எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்கம்மா, நீ என்னை கைவிடாதம்மா, என்னை கைவிட்டு போவாதம்மா என்று சொல்லி ஓகி அழறேன். என் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் என்னை விட்டுட்டு போன பிறகு
தனி மரமா, தனி ஒரு பணமா, ஒரு உயிருள்ள தனி பணமா சர்ச்சு காம்பவுண்ட்ல கிடந்தேன். அந்த சர்ச்சு பாஸ்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி சர்ச்சு ஆலயத்தை கொண்டு வந்து போட்டு லாக் பண்ணி போயிட்டாரு. பிரியமானவர்களே, அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன். ஒரு 12-1 மணி அளவில் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நான் கண்ணில் பார்த்தேன். அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது இன்னைக்கு கூட நான் அந்த வல்லமையை சொல்ல முடியும். அந்த வெளிச்சத்தை நான் பார்க்க அந்த பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்தை நான் திரும்ப பார்க்க என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அப்பேற்பட்ட வெளிச்சத்தை நான் பார்க்கல. ஒரு டீப் லைட் 100 டீப் லைட் ஆக 1000 டீப் லைட் ஆக எரிந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட பிரகாசமான வெளிச்சம், அந்த பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்க்க ஒரு செத்தவனை போல நான் உரைகிறேன். அதிகாலையில இந்த பாஸ்டர் வந்து பாக்குறாரு, இந்த ஃபுல் பீட்டை பிடிச்சிட்டு இப்படி நின்னுக்கிறேன். அப்பதான் என்ன பண்ணாரு, தலைமையில கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு போன ரத்தப்போக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்தப்போக்கு என் வாழ்க்கையில வரவே. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, 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 ஆமென் ஸ்தோத்திரம். அன்னைக்கு போன ரத்தப்போக்கு நான் வைராக்கியமா கொண்டாடிட்டு கொண்டிருந்த பாருங்க, நான் வைராக்கியமா பலி செலுத்தி கொண்டிருந்த பாருங்க, நான் என்னென்னவோ ஓடி இதுதான் எனக்கு தெய்வம், இதுதான் எனக்கு சாமி என்று சொல்லி ஓடி வந்து பாருங்க, யாரும் கை கொடுக்கல, எந்த தெய்வமும் எனக்கு கை கொடுக்கல. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த சபையில இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயார் சொன்னாங்க, இவன் எதுக்கு இந்த 6வது பிள்ளைன்னு ஒரு கேள்வியோடு இருந்த எனக்கு இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லும்படியா என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பலவிதமான பாரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, என்னுடைய பாரத்தை சுமக்க யாருமே இல்லையே, நான் தனி மரமா இருக்கிறேனே, என்னுடைய கவலைகளை சுமக்க ஒருவரும் இல்லையே, என் பாரத்தை சுமக்க ஒருவரும் இல்லையே, நானே சுமந்து கொண்டு இருக்க வேண்டுமா, ஒருவரையும் ஆறுதல் படுத்த முடியலையே, ஒருவரும் என் பாரத்தை சுமக்க ஒரு ஆளும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? ஆமென். கண்ணீரோடு கூட வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டு இருக்கிறியா? ஆமென். நானும் அதே ஒரு நிலைமையில் இருந்தேன். நானும் அப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டு இருந்தேன். தனி மரத்திலே சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டு, தனி மனிதனால் தாயால் கைவிடப்பட்டு, எல்லாரால கைவிடப்பட்டு வியாதி மரண படுக்கையில் இருந்த எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தது போல உனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறது பெருசல்ல. நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து உன் பாரத்தை இறக்குவே. அல்லேலூயா. எனக்கு சுகம் கொடுத்த அந்த ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறேன். உங்களுடைய பாவம் சிவப்பா இருந்தாலும் அது எப்படியா மாற்றுவாராம், ஒயிட்டா மாற்றுவாராம். என்னதுங்க, உங்களுடைய பாவம் ரெட் கலர்ல இருந்தாலும் ஒயிட் கலர்ல மாத்துவாராம். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், உங்க பாவத்தை நான் மன்னிச்சிருவேன். ஆமென். இந்த ஊர் உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ ஒரு பாவி, நீ ஒரு துரோகி, நீ சரியில்லாதவன் என்று சொல்லி பல பேர் உன்னை குறை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் உன்னை அழைக்கிறார். உன்னை பாவியாக அழைக்கவில்லை, நீ ஒரு துரோகியாக அழைக்கவில்லை. நீ என்னுடைய மகள், என்னிடத்தில் வா என் பிள்ளையே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, நீ என்னிடத்தில் வா என்று சொல்லி ஒரு தகப்பனை போல உன்னை அழைக்கிறார் இந்த வசனத்தின் வாயிலாக. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல மெசேஜ் கொடுக்கும்போது எனக்கு இந்த கல்லு ஞாபகம் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மெசேஜ் கொடுக்கிறதுக்கு இங்க உட்கார்ந்துக்கிற, பாட்டு பண்ணிக்கிறாரு, ஆராதனை பண்ணிக்கிறாரு. இந்த கல் என்னன்னு தெரியல, இந்த கல்லு மறுபடியும் நான் தூக்கி போட போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கல் அங்க இருந்துச்சு, இந்த கல்லு இப்ப இது எங்க இருந்துச்சுங்க, இது எங்க இருந்துச்சு, இந்த கல்லு எங்க இருந்துச்சு. இப்போ இந்த கல்லு ஆண்டவரையா, இந்த கல்ல ஆண்டவர் எனக்கு நினைவுக்கு கொண்டு வந்தாரு. இந்த கல்ல இங்க போட்டேன். அல்லேலூயா. அங்க இருக்கிற கல்ல எங்க போட்டேன், இங்க போட்டேன். ஆனா ஒரு நாள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு பிலிம் ப்ராஜெக்ட் ஓடும், அங்க ஓடும்போது அந்த கல்லு வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம். ஒருத்தன் ஆமென் பைத்தியக்காரன் போல கத்திட்டு இருந்தான், இயேசுதான் ரட்சகரு, இயேசுதான் சுகம் கொடுக்கிறவரு, இயேசுதான் விடுவிக்கிறவரு, இயேசுதான் பாரத்தை சுமக்கிறவரு என்று சொல்லி பிரியமான
பிரியமானவர்களே, இங்க இருக்கிறவர்கள் சொல்லுவீங்களோ இல்லையோ, பிரியமானவர்களே, இந்த கீபோர்டு வந்து சொல்லுமா, அந்த பேட் வந்து சொல்லுமா, இந்த ஸ்டாண்ட் வந்து சொல்லுமா, இந்த மைக் வந்து சொல்லுமா, இங்க இருந்து அங்க தூக்கிப்பட்ட பாருங்க, அந்த கல்லு வந்து சாட்சி கொடுக்கும், இயேசுதான் ரட்சகர் என்று. அன்றைக்கு ஒருவன் வந்து கத்தனானே, அன்றைக்கு தெரியும் அல்லேலூயா யார் ரட்சகர் என்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு தான், மரித்தாலும் இயேசு. எனக்கு ஒரு கற்பனை, எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? எனக்கு கற்பனை என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உபத்திர காலத்துல இருந்து உபத்திரத்தை அனுபவிக்கிறத விட எங்காவது கல்லடி வாங்கி செத்து பண்ணணும். ஏன்னா பரலத்துக்கு கொடுங்கள, புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, நான் சொல்றது புரியுங்க. இனி வரக்கூடிய உபத்திரவ காலத்துல, இனி வரக்கூடிய பிரச்சனைகள போராட்டத்தால இது சமாளிக்க முடியாது. இப்பவே சிலிண்டரு 2000 வாங்குறோம். இது அப்புறமா இன்னும் போக போக என்ன ஆகுது? நல்லா கவனிக்கணும். எங்கெங்கெல்லாம் ஸ்டைலா போய் டீ போட்டுருந்தாங்களோ, இப்ப ஸ்டைலா போய் அடுப்புல உட்காந்துட்டாங்க. எங்க உட்காந்துட்டாங்க? ஸ்டைலா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு போய் அடுப்புக்கிட்டு போய் உட்காந்து. நல்லா கவனிக்க, இதெல்லாம் காரணம் தெரியுமா? நல்லா கவனிங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பம் என்னதுங்க? இது ஆரம்பம். முடிவு எப்படி இருக்கும் அதுதான் சொல்றேன். ஏ சாமி, ஒருவேளை தெருவிலே உயிர் போயிட்டாலும் போய் சேர்ந்துருவாண்டவரே, அதுக்கு தாங்க கத்துறது, அதுக்கு தான் தைரியமா நிக்கிறது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. நானும் அப்படி பயந்து பயந்து நடிங்கன்னு உட்காந்துருந்தேன். நானும் பேதுருவை போல மறுதலிச்சு ஓடிட்டு இருந்தேன். ஐயோ, நம்மளாம் பண்ண முடியாது, நம்மளாம் தெருவில் இப்படி நின்று பேச முடியாது, இப்படியெல்லாம் தெருவில் போய் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து சண்டை வந்துட்டாங்கன்னா, இவங்க அடிக்க வந்தாங்கன்னா. ஒரே ஒன்று சொல்றேன் பாருங்க பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, என் நிமித்தம் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான், என் நிமித்தம் ஜீவனை இழக்காதவன் ரட்சித்துக் கொள்ள மாட்டான். என்னதுங்க? என்னதுங்க? இப்ப நீங்க சொல்லுங்க பாருங்க. என் நிமித்தம் ஜீவனை இழக்கிறவன் இழக்க போறீங்களா? இழந்து ரட்சித்துக் கொள்ள போறீங்களா? ஐயோ, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்டியா புடிச்சுக்கிட்டு அதை இழந்துட போறீங்களா? நல்லா கவனிக்கிற பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். ஆமே, ஒரு சாட்சி என்ன சொல்றேன். ஒருத்தன், ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், ஒரு பக்தி வைராக்கியமான மனுஷன், அவர் வந்து அவர் வாய் திறந்து பேசினா, இயேசுதான் ரட்சகர்னு பேசினா அப்படியே உள்ள உடைக்கப்பட்டு அப்படியே விழுந்து அழுவாங்களாம். ஆமா, இயேசுதான் ரட்சகர், இயேசுவே எங்க பாவத்தை பண்ணிடுச்சு. இப்போ அப்படி இயேசுவை அறிவிக்கிறவங்களை பார்த்து என்ன பண்ணாங்களா? ஏய், இவன் வாயை திறந்து இயேசுன்னு சொன்னா, இவன் இயேசுன்னு சொன்னா எல்லாரும் மனம் திரும்பி கீழே விழுறாங்க, அழுறாங்க. முதலாவது என்ன பண்ணோம்? அவன் வாய் தரக்கூடாதுபடி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாக்கு இழுத்து கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்களா? இனிமே வாயில் என்ன சொல்லக்கூடாது? இயேசுன்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு இப்போ நாக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றா இந்த மனுஷன், இந்த ஊழியக்கார மனுஷன், இந்த பக்தி வைராக்கிய மனுஷன் நாக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ தெருவில் வந்து உட்காந்துக்கினார். இவருக்கு வைராக்கியம், இவருக்கு ஆசை, எப்படியாவது ஒரு ஆத்மாவை ரட்சி கொண்டு வர, எப்படியாவது நரகத்துக்கு போகிற பரலோகத்துக்குள்ள கொண்டு வரன்ற ஏக்கம் தாக்கம். இப்போ என்ன பண்றாரா? இப்போ கண்ணை திறந்து யாரை பாக்குறாங்களோ அவங்க அப்படியே உள்ளத்தை உடச்சு விழுவாங்க. இப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்த்தோன்னா அப்படியே உடஞ்சி போய் வந்து விழுவாங்க. அப்படி என்னடா இவன் நாக்கு அர்த்தா கூட இவனை பார்த்து எல்லாரும் கீழே விழுந்து அழுறாங்க. இயேசுதான் ரட்சகர்னு அழுறாங்க. எல்லாரும் மனம் திரும்புறாங்களே. அப்ப என்ன பண்ண, கண்ணை நோண்டுறான்னு சொல்லிட்டு கண்ணை நோண்டாங்க. என்ன நோண்டாங்களா? கண்ணை கூட நோண்டி எடுத்துட்டாங்க. இது உண்மையான சம்பவம், ஏதோ புக்ஸில் இருக்கிற கதையை சொல்லல, உண்மை சம்பவம். அந்த மிஷினரி பேரு இன்னொரு முறை வரும்போது நான் சொல்றேன். அந்த ஐயா பேரு எனக்கு தெரியல. கண்ணை நோண்டி எடுத்துட்டாங்க. இப்ப கண்ணை நோண்டி எடுத்து, கண்ணும் நோண்டியாச்சு, நாக்கும் கட் பண்ணியாச்சு. இப்ப எப்படி அவர் சுவிசேஷம் சொல்லுவார்? எப்படி நரகத்துக்கு போகிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார்? இப்ப ரோட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாராம், இந்த ஜனங்கள் இப்படி போகிறத பார்த்து, அப்படி போக வர சவுண்டை பார்த்து, செருப்பு சவுண்டை பார்த்து என்ன பண்ணுவாராம், மூச்சை விடுவாராம். அதுல இயேசு அப்படின்னு விடுவாராம். அந்த மூச்சு காத்து யார் மேல பட்டுச்சோ அவங்க அப்படியே ஒப்பு கொடுத்து, இயேசுவே 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 ஒப்பு கொடுத்து இயேசுவே ஏற்றுக்கணும். இவன் என்ன பண்ணாலும், இவன் கண்ணை நோண்டாலும் இயேசு அறிவிக்கிறான், இவன் நாக்க கட் பண்ணாலும் இயேசு அறிவிக்கிறான், இவன் மூச்சு காத்து விட்டாலும் இயேசு அறிவிக்கிறான். இவனை கொண்டு போட்டுடா சொல்லி என்ன பண்ணாங்களாம், இவரை கொண்டு போய் கொலை செஞ்சாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணவங்களெல்லாம் பெரிய மிஷினரி ஆயிட்டாங்களா? அல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏதாவது கை தட்டணும். அல்லேலூயா. அவரை கொலை பண்ணாங்க பாருங்க. இவன் விட்டாக்கா என்ன ஆகிறான்?
எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறான்னு சொல்லி கொண்டு போய் அவரை கொலை செஞ்சாங்களாம். கொலை செஞ்சு பிறகு தாங்க தெரியுது அந்த சரீரத்து மேல அவங்க கையை வச்சாங்க பாருங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட சரீரமா இருக்க போகிறதா உங்களுக்கு? ஆமென். இன்றைக்கு இருந்து ஒரு தீர்மானம் பண்ணு, உன் பேச்சில, உன் மூச்சில, உன் பார்வையில கிறிஸ்து வெளிப்படட்டும், இயேசு வெளிப்படட்டும். நீ வாய் திறந்து சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அதாவது டிஎல் மூடி என்கிறவர் என்ன பண்ணுவாரா, போயிட்டு கட்டிங் வெட்டுறதுக்கு போவாராம். கட்டிங் வெட்டுறதுக்கு ஒரு கட்டிங் ஷாப்புக்கு போவாராம். போயிட்டு உட்காந்து கட்டிங் ஷாப் வெட்டும்போது அவர் முடியை வச்சு வெட்டும்போது அப்ப அவர் கேட்பாராம், ஐயா நீங்க யாரு, ஐயா நீங்க யாரு. அவர் முடியை தொடும்போது கேட்பாங்களாம், ஐயா நீங்க யாரு, உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் போல இருக்குது, உங்ககிட்ட ஏதோ சொல்லி அழணும் போல இருக்குது, நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாருன்னு கேட்பாரு. அப்ப சொல்லாரா, நான் பாஸ்டர் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு. ஐயா அப்ப அந்த இயேசு சொல்லு, இயேசு சொல்லு. டிஎல் மூடி முடியை வெட்ட போய் ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. சுவிசேஷத்துல ஒரு பெரிய சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு என் காஸ்பல் அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்க பெருசா சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒன்றும் கிடையாது. உங்க தெருவில் எதுவுமே சொல்லாதீங்க, சுவிசேஷத்தை சொல்லாதீங்க, இயேசு நல்லவர் வல்லவர்னு கூட சொல்லாதீங்க. உங்க தெருவில் ஒண்ணுமே பண்ணாதீங்க. இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் பைபிளை மட்டும் எடுத்துன்னு வந்துரு வச்சுக்கின்னு நேரா போ. நீ எதுவும் யாருக்கும் சொல்லாத, போயிட்டு நேரா வந்து வீட்டுல வந்து வச்சிருப்பேன். அவங்களுக்கே கேள்வி வரும், என்னடா அது பைபிள் எடுத்துன்னு வராங்க. யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாத, நீ பாட்டுக்கு போ, பாட்டுக்கு வா. அவனுக்கு எதுக்குடா போறேன்னு அப்போ சொல்லு. அல்லேலூயா, இல்லையா சொல்லு. அல்லேலூயா. இல்லைன்னா சுவிசேஷத்தை இன்னொரு வாட்டி எப்படி அறிவிக்கணும், அதாவது இயேசு ரட்சகர்னு சொல்லிட்டு ஓடி போடு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரட்சகர் திமி திமி ஓடு. ஏன்னா இது கடைசி காலம். அல்லேலூயா. எனக்கு தைரியம் இல்லை சுவிசேஷம் சொல்றதுக்கு, கை காலால அத்திருந்தா கத்திட்டு ஓடி போடு, இயேசு ரட்சகர். பாஸ்டர் வண்டியில போகும்போது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, போயினே போ, குரூப்பா வருவாங்க, வரத்துக்கு குரூப்பா வராங்க. இயேசுதான் ரட்சகர், அவரே வழி சத்திச்சுன்னு சொல்லி வண்டி முடிக்க சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க. பிரியமானவர்களே, வேதத்துல ஒரு பெண், வேதத்துல ஒரு ஸ்திரீ, அவள் நிறைய டாக்டரால வருத்தப்பட்டிருந்தா. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரால வருத்தப்பட்டிருந்தா? டாக்டரால வருத்தப்பட்டிருந்தாலாம். இன்றைக்கு நிறைய விதமான வருத்தப்பட்டது வேதத்தில் உண்டு. அதுல ஒன்றை மாற்ற சொல்லிவிட்டு நம்ம கடந்து போலாம். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆனா ஒரு ஸ்திரீ இயேசுவிடம் வந்தாள். அல்லேலூயா. இயேசுவிடம் வந்ததுனால அவளுடைய பாரமெல்லாம் அவளை விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம். 38 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீங்க. எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷமா 38 வருஷம். சாரி 12 வருஷம். 12 வருஷம் கணக்கு பண்ணுங்க. 12 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். 12 மாசத்துல 12 மாசத்துல எத்தனை நாள்? 366 வருது. சிலது 365 வருது, குறையுது இல்லைங்களா? சரி, 365 நாள்ல 365 நாளிலும் 24 மணி நேரம் அப்படி கணக்கு போட்டீங்கன்னா சொல்ல வராது. ஆனா கொஞ்சம் பண்ணணும். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 12 வருஷமா போயிட்டே இருக்குது. என்ன இருக்குது? போயிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நிறைய பேர்கிட்ட போய் நிறைய டாக்டர் கிட்ட போகிறாள். தனக்கு உண்டான எல்லா ஆஸ்தியும் வித்தாச்சு. எதுக்கு? அந்த நோயிலிருந்து விடுதலை பெறணும். பணமும் போச்சு, நேரமும் போச்சு, பலனும் போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ லாஸ்டா டாக்டர் கிட்ட வந்து பணத்தை கொடுக்கறது, போறது, ஊசி குத்திக்கிறது. சொல்ற உதாரணத்துக்கு ஊசி குத்திக்கிறது. அவன் டாக்டர் இந்த டாக்டர் கிட்ட செட் ஆகல, இன்னொரு டாக்டர் கிட்ட போறது. இந்த டாக்டர் கிட்ட செட் ஆகல, இன்னொரு டாக்டர் கிட்ட போறது. இப்படியே பல டாக்டர்களை பார்த்து 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 வருத்தப்பட்டு இருந்தான். என்னடா இந்த டாக்டர், எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் இந்த ரத்த போக்கு என்ன பண்ணல, இந்த உதிர போக்கு என்ன பண்ணல, நிக்கலையே.
இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கலையேன்னு சொல்லி அவன் 12 வருஷமா அவன் பணம் செலவு பண்ணி பார்த்தா அவன் அந்த வியாதி நிக்கவே இல்லை. அவன் எவ்வளோ பேசப்பட்டா ஒண்ணுமே நடக்கல. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா இப்படிப்பட்டதான அவன் ஸ்தோத்திரம் இப்படிதான ரத்தம் போகிற ஒரு ஸ்திரீ, இப்படியாய் தீட்டுப்பட்டிருக்கிற ஸ்திரீ என்ன செய்யக்கூடாதான், இந்த மாதிரி கூட்டமான ஜனங்கள் மத்தியில வந்து உட்கார கூடாதான். எங்க உட்கார கூடாதான்? சேரவே கூடாதான். ஆனா எல்லாவற்றையும் மீறி எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எல்லாரும் ஒருவேளை அவள் வந்திருப்பா, எப்படியாவது இயேசுவை பார்க்கலாம், இயேசு கிட்ட இருந்து சுகம் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாருக்கிட்டும் பணம் செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி இப்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல, அந்த வருத்தப்படுகிற நேரத்துல எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லி வந்தாலாம். என்ன பண்ணா, எல்லாரும் தடுத்த போது கூட வரக்கூடாது, நீ யாரு, நீ வந்து தீட்டுப்பட்டிருக்கிற, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தும் அவள் கடந்து வந்தது மாத்திரமல்ல, எப்படியாவது இயேசுவை என்ன பண்ணோம், அவருடைய வஸ்திரத்தையாகலும் தொடணும். என்னதுங்க? எதை தொடணும்? வஸ்திரத்தையாகிலும் கட்சி போடுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ எதை தொடணும்? வஸ்திரத்தையாகிலும் தொடணும். இப்போ இது இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய அவ வந்ததே பெரிய விஷயம். என்னதுங்க? நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. வந்ததே பெரிய விஷயம். எதை விட்டுட்டு ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம்? அவன் உதிர் போக்க போகிற பெண்கள் எங்க வரக்கூடாது, கூட்டத்துக்கு வரக்கூடாது, ஜனங்க மத்தியில் வரக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை மீறி வந்தது மாத்திரமல்ல, அவருடைய வஸ்திரத்தை தொடும்படியா வந்தா. என்னதுங்க? நல்லா கவனிக்கணும். வஸ்திரத்தை தொடும்படியா எல்லாத்தையும் தடைகளெல்லாம் நீக்கி விட்டு எல்லாரும் அவன் என்ன சொன்னாலும் நான் இயேசுவை போய் தொட போறேன், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட போறேன். பிரியமானவர்களே, இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட வந்தா அந்த இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டாவது என்னாகும், என்னுடைய பெரும்பாடு நீக்கும், இந்த 12 வருஷமா இந்த உதிர்போக்கு நிற்கும் என்று விசுவாசத்தோடு வந்தா. அது மாத்திரமல்ல, இவன் எப்படி வந்தான்னு சொன்னா, வஸ்திரத்தை தொட வந்தவ எதை தொட வந்தான்னு சொன்னா, லாஸ்ட்ல இந்த கொனையே தொட வந்தான். தடைகளை நீக்கி வந்தா, வஸ்திரத்தை தொடணும்னு வந்தா. இப்ப எதை தொடர்கிறான்னு சொன்னா நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த முனையில நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த முனையில தொட்டு அவளுடைய பெருமாள் நீங்கிச்சு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அவரு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. விசுவாசம். சரி, விசுவாசம். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. பெரிய ரகசியத்தை சொல்றேன். சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டுங்க. இந்த ஓரத்தை தொட்டதுனால அவளுக்கு சுகமாச்சு. ஓரம், நான் சொல்றது ஓரத்தை தொட்டான்னு தான் பைபிள் இருக்குது இல்லைங்களா? ஓரத்தை தொட்ட பிறகு எத்தனை வருஷம் நீங்கிச்சு? பாருங்க, 12 வருஷமா யாரால வருத்தப்பட்டு இருந்தா? பாருங்க, டாக்டரால, மனுஷர்களால, சரீரத்தினால, எல்லாவற்றிலும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தா. அவளுடைய வருத்தம் நீங்கவே இல்லை. இப்போ வஸ்திரத்தை தொட வந்தா. இப்போ ஓரத்தை தொட்டதுனால விடுதலை. உன்னாத்திரான பதில் சொல்லுங்க, டக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் அவங்க ஓரத்தை தொட்டா? ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல நீங்க போச்சு. என் சரீரத்தை தொட்டு கூடாதா? இல்ல காலை பிடிச்சிடுறத? நிறைய ஜனங்க இருந்திருப்பாங்க. அதுல தெரியாம, இயேசு தெரியாம ஓரத்துல நீங்க சொல்லிட்டீங்க. மாத்திரம் யாராவது உன்னாத்த சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உன்னாத்த ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். தெரியாத ஓரத்தானா தொட்டு போயிடலாம். ஓகே, அம்மா கரெக்டா பதில் படிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல தெரியாது இந்த துணியோடைய, அதாவது இந்த துணி இந்த சென்டர்ல இருக்கிறதெல்லாம் தெரியாது. இதோட பினிஷிங் எதுல தெரியாது? பினிஷிங் இதுல தெரியாது. பினிஷிங் எல்லாமே ஓரத்துல தான் தெரியும். பினிஷிங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரெக்டா இந்த துணியை ஒருத்தன் தைச்சிருக்கான்னா எங்க தெரியும்? ஓரத்துல தெரியும். அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசுவானவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட். ஆமென். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த ஓரத்துல தான் ஒரு டைலருடைய வேல்யூஷன் தெரியும். அந்த ஓரத்தை டிச்சிங் போடுறாங்க பாருங்க, அந்த டபுள் டிச்சிங், சிங்கிள் டிச்சிங், அந்த ஓரத்துல மடிச்சு தைக்கிற பாருங்க, அந்த தைக்கிறதுல அந்த ஓரத்துல தான் தெரியும் இவங்க ஒரிஜினல் டைலர்னு சொல்லிட்டு. அதுதான் அங்க எடுத்து காட்டா இருக்கிறது. அவள் ஓரத்தை தொட்டா, எல்லாருக்கும் தெரியாம தொட்டுட்டு ஓடிலாம் தான் தொட்டா. ஆனா ஓரம் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புள்ளி, அதாவது கரெக்டா சொல்லப்பட்டிருக்குதுன்னா அந்த ஓரம் நல்லா கவனிக்கணும். ஒன்றுக்கும்
உதவாததான் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம துரத்து கூட தகுதி இல்லை இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வாரம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் பாவிங்க. ஆமென். பாவிகளோடு கூட போய் நின்னா அவனுங்களுக்கு அது தீட்டு. பரிசுத்தமான தெய்வத்துக்கிட்ட வந்தா அது பரிசுத்தம். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்துல பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தம் சரீரத்துக்குள்ள வந்திருக்கிறது. அவர் பர்ஃபெக்ட் என்று சொல்லுகிறது வாரம் காட்டுது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் கரெக்டான தெய்வம், பாவம் இல்லாத தெய்வம், எப்பேற்பட்ட வியாதிகளையும் சுகமாக்குற தெய்வம் என்பதை அந்த ஓரம் காட்டுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அதான் சொல்றேன், இப்போ ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல நம்ம ஆண்டவருக்கு தெரிகிறது என்னை யார் தொட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அவ்வளோ கூட்டத்துல இருந்தாலும் கூட, அவ்வளோ ஜனங்க அவரை நெருக்கி கொண்டு இருக்காங்க. அது கூட இருக்க சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளவு பேர் நெருக்கி இருக்கிறாங்க, இதுல என்னை யார் தொட்டதுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும் ஏசாப்பாக்கு. நல்லா கவனிச்சிங்க. இப்போ இப்படி சொல்லும் போது இவ்வளோ ஜன கூட்டத்துல என்னை தொட்டது யாருன்றீங்களே, என்ன ஆண்டவரே கேள்வி பாருங்க. இவ்வளோ ஜனங்கள் நெருக்கி கொண்டிருந்தாலும் டச் பண்ற ஆளை யாரும் கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னா, அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு தன்னுடைய வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவளுடைய விசுவாசத்தோடு அதை தொட்டதே ஆண்டவர் அந்த ஜனத்தின் மத்தியில அந்த வஸ்திரத்தை யாருக்கு தெரியுங்க? முந்தானி தொட்டாங்க தெரியுமா? தெரியாது. வார துணி தொட்டா இருக்க தெரியுமா? தெரியாது. ஆனா அவளுடைய விசுவாசம் அந்த வாரத்தை தொடும்போது இயேசுக்கு உணர்வு வந்திருக்குது. அந்த வஸ்திரத்துல நல்ல வஸ்திரத்திலிருந்து அப்படியே அவருடைய சரீரத்துல போய் ஒரு உணர்வை கொண்டு வந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலே பல வியாதியினால என்ன போல மரண அவஸ்தையினால நீ தவித்து கொண்டிருக்கலாம், ஜீவன் போயிடுமே சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான வைத்தியர்களால மருத்துவர்களால நீ என்ன பண்ணிருக்கலாம், பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்று இரவு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா? 12 வருஷமா ஒருவரால் சுகமாக்க கூடாத அளவுக்கு ஒரு டாக்டரால முடியாம எல்லாவற்றையும் செலவழித்து ஜனக்கூட்டத்துக்கே வரக்கூட முடியாத இருந்த ஒரு பெண்ணுக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை, இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே நீங்குமானால் உன்னுடைய வாழ்க்கையும் அது செகண்ட்ல, அது இமை பொழுதுல உன் பிரச்சனைகளை மாறணும் சொன்னா, அந்த பர்ஃபெக்டான ஒரு பாவம் இல்லாத நம்முடைய பாவங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்து கிட்ட வா. இயேசு கிறிஸ்து கிட்ட வா. ஹல்லேலூயா. வந்து உன் பாரத்தை இறக்குவே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் பிரியமானவர்களே. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா சொஸ்தமாயிட்டாங்க. இப்பொழுது இப்ப என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவர் பாவம் செய்யல, ஒரு பாவமும் செய்யல, ஒரு அநியாயமும் அவருக்குள்ள காணப்படல. ஆனா அவர் நீதி உள்ளவரா இருந்து நமக்காக அவர் என்ன பண்ணாரு, எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. பிலிப்பியர் நல்லா கவனிக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லா அந்த 12 வருஷமா வியாதியில் இருந்த அந்த ஸ்திரீக்கு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் வல்லமையினால சுகமாக்க முடிந்ததுன்னு சொன்னா, அவர் பரிசுத்தமான ஆண்டவர். இன்றைக்கு நம்ம சுகமாக்க அவர் வல்லமை வேணும்னு சொன்னா, கல்வாரி சிலுவின் அன்பினால தான் நீ சுகமாக முடியும். உன்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை, அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்திருக்கிறார். எடுத்து வாசிங்கம்மா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆண்டவரா நல்லா கவனிக்கணும். அவர் தேவனுடைய ரூபம். அவர் எப்படிப்பட்டவரா? தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயலு. அவர் மனுஷ ரூபமா காணப்பட்டு, அதாவது தம்மை தாமே வெறுமையாக்கி, எங்க தெரியுமா? சிலுவையில. அதாவது நான் தேவனுக்கு சமமானவர், நான் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நான் தேவனுக்கு சமமா இருக்கிறேன், நான் தான் உங்களை உண்டாக்கினேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை, அவர் மரணபரிந்தும் தன்னை தாழ்த்தினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த கூட்டத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கல்வாரி அன்பின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவேளை உனக்கு விடுதலை வேணும்னு சொன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகமாக்கின அந்த வல்லமை உன் குடும்பத்துல வந்து சுகமாக்கணும்னு சொன்னா, இந்த கல்வாரி அன்பை உன் வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீ எப்பேற்பட்ட படித்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வசதி உள்ளவர்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஆமென், தேவனுக்கு சமமா இருந்த ஆண்டவராகிய இயேசுவே, ஆமென், ஒரு பாவமும் செய்யாத அந்த ஆண்டவராகிய இயேசுவே உனக்காகவும் எனக்காகவும் உன்னை மீட்கும்படியாய், என்னை மீட்கும்படியாய் கல்வாரி சிலுவிலே ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்து ரட்சிக்கும்படியாய் அவர் என்ன பண்ணப்பட்டார் என்றால் மரணபரிந்தும் தன்னை தாழ்த்தினாராம். என்ன பண்ணாருங்களா? மரணபரிந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து, ஆமாங்க, நீ ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கூட்டத்துக்கு போனாக்கா என்ன ஒருத்தர் மாதிரியா பார்ப்பாங்க, அங்க போனாக்கா என்ன ஒருத்தர் ஏதாவது கேலி பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் உன் வருத்தம் நீங்காது. அது இயேசு சாமி கிட்ட போனா என்ன கிடைக்கும்? அது இயேசு கிறிஸ்து கிட்ட போனாக்கா எங்க அற்புதம், ஒரு அற்புதம் நடக்காது, இயேசு கிறிஸ்து கிட்ட போனா ஒரு நன்மை நடக்காது என்று நீ தூரத்திலிருந்தே ஆமென் நீ ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு இயேசுவை அவமதித்துக் கொண்டிருப்பாய்ன்னு சொன்னா, உன் வருத்தம் நீங்காது. உன் வருத்தம் நீங்கணும்னு சொன்னா, உன் பாரம் நீங்கணும்னு சொன்னா, உன் வியாதி மாறணும்னு சொன்னா, உன் கண்ணீர் மாறணும்னு சொன்னா, இயேசுவை போல உனக்காக எனக்காக சிலுவையில் மரிப்பதற்கு தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷர் சாயலானார். ஆமென். மரணபரிந்தும் தன்னைத்தானே தாழ்த்தினாராம். அல்லேலூயா, ஆமென். தெலுங்கானால ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாராம். அந்த ஊழியக்காரர் பெரிய சபை வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சபையில ஒரு 5 வயது பையன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன பண்ணானா, போவானா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவானா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டர் கிட்ட கேட்பானா. என்னன்னு கேட்பானா, பாஸ்டர் எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, சர்ச்சில் எனக்கு என்ன பொறுப்பு கொடுங்க, ஏதாவது ஒரு பொறுப்பை எனக்கு கொடுங்க, ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க சர்ச்சில் அப்படின்னு. அப்போ இந்த பாஸ்டர் சொல்லுவாராம், நீ போயிட்டு என்ன பண்ணு, செப்பல் ஸ்டாண்டு கிட்ட போய் செருப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நீ என்ன பண்ணு, எங்க வைக்கணும், ஸ்டாண்ட்ல வைன்னு சொன்னான். இவனும் போனான், 5ஆம் கிளாஸ் படிக்கிறான் பையன், 5th ஸ்டாண்ட்ல நேரம் போறான், செருப்பெல்லாம் துடைக்கிறான், துடைச்சிட்டு என்ன பண்றான், ஸ்டாண்டில் வைக்கிறான். சர்ச்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் செருப்பு எடுத்து கொடுக்குறான், போறாங்க. இப்போ இவன் 5th ஸ்டாண்ட் படிச்சவன், 5ஆம் கிளாஸ் படிச்சவன், இப்போ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான். இப்போ போறான், அதே பாஸ்டர் கிட்ட போறான். பாஸ்டர், இப்போ நான் அன்னைக்கு 5ஆம் கிளாஸ், இன்னைக்கு நான் 10th பாஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு சர்ச்சில் ஏதாவது பொறுப்பு கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்குறான். அப்போ கேட்டவன அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ அதே மாதிரி போயிட்டு செருப்பை போய் தொடச்சி செப்பல் ஸ்டாண்டுக்கிட்டே போய் இருப்பா அப்படின்னாராம். அவன் போகிறான், மறுபடியும் செப்பல் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு செப்பலை துடைக்கிறான், எல்லாம் நீட்டாக வைக்கிறான், வரவங்களுக்கு செருப்பு மறுபடியும் திருப்பி கொடுத்து அனுப்புகிறான், அழகாக தொடச்சி செப்பல் ஸ்டாண்டுக்கிட்டே வேலை பார்க்குறான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் அப்படியே மேலும் படிச்சுட்டான். இப்போ என்ன ஆயிட்டான்னா கலெக்டர் ஆயிட்டான். என்ன ஆயிட்டாங்க? கலெக்டர் ஆயிட்டாங்க. இப்போ கலெக்டர் அந்த சவுண்ட் போட்ட காரில் வரான், வந்து நேரம் வந்து சர்ச்சில் இறங்குறான், அப்படி இன் பண்ணிக்கின்னு கலெக்டரா வரான். கலெக்டரா வந்துட்டு நேரம் வந்து பாஸ்டர் கிட்ட வந்து நிற்கிறான். பாஸ்டர் கிட்ட வந்து நின்றுட்டு கேட்குறான், பாஸ்டர் இப்போ நான் என்ன பண்ணணும் சர்ச்சில், எனக்கு ஏதாவது ஒர்க் கொடுங்க, ஏதாவது வேலை கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு சொன்னும் போது இந்த பாஸ்டர் சொன்னாராம், போயிட்டு அந்த செப்பல் ஸ்டாண்டுக்கு போய் செப்பல் துடைப்பானா. அல்லேலூயா. இப்போ எவ்வளவு கோபம் வரும். ஒரு கலெக்டரே செப்பல் ஸ்டாண்டு கிட்ட போய் வேலை பாருன்னா சும்மா பாங்களா? செப்பல் ஸ்டாண்டு போய் காவல்காரன சும்மா பாங்களா? சொன்னா கோபம் வந்துச்சு. என்ன கோபம்? பாஸ்டர் நான் யார் தெரியுமா, அன்னைக்கு நான் 5ஆம் கிளாஸ் படிச்ச பையன், அன்னைக்கு நான் 10th பாஸ் பண்ண பையன், அன்னைக்கு நான் சின்ன பையன், சபை விசுவாசி ஏத்துக்கினாங்க, இப்போ நான் கலெக்டர், என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் எதிர்த்து பேசினானா. அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாராம், அடேடே அட பாவி, உன்னை கலெக்டராக மாத்துனதே அந்த செப்பல் ஸ்டாண்டு தான்டா. அல்லேலூயா, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வெளி ஜனங்களுக்கு இயேசு அழைக்கிறாரு, உள்ள இருக்கிற உனக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆமென், நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல
ஆமென். நீ ஃபேட் அடிக்கிறியோ, பாட்டு பாடுறியோ, பாய போடுறியோ, சாப்பாடு பரிமாறியோ, சபைக்குள்ள நீ கடைசி வரைக்கும் நீ உன்னை தாழ்த்தி அந்த வேலை செய்வாய்ன்னு சொன்னா பிரியமானவர்களே, மேல் மேலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாருக்கும் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது இல்லைங்க. சில நேரத்தில் பாஸ்டே வந்து எல்லா வேலையும் செய்வார், பாஸ்டே வந்து பாய போடுவார், பாஸ்டே வந்து எல்லாத்தையும் பாஸ்ட் தான் வந்து கீ கொடுப்பார், எடுங்க பிடிங்கன்னு சொல்வார். அப்படி கிடையாது. ஆண்டவர் உன்னை உயர்த்தணும்னு சொன்னா ஆமென். அந்த ஒரு மனுஷனை கலெக்டர் ஆக்கினது போல ஒரு கலெக்டரை ஆமென் செருப்பு ஸ்டாண்டு கிட்ட போயிட்டு தன்னை தாழ்த்தலாம் என்று சொன்னா உன்னையும் ஆண்டவர் உயர்த்தணும்னு சொன்னா இந்த கல்வாரி அன்புக்கு நேராய் மாறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை போல நம்மள மாறணுங்க. இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற பாருங்க பிளாட்டினா வண்டி. இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற வண்டி இது எல்லாருக்குமே ஈஸி வாங்குறதுக்கு, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டம். பாத்தீங்கன்னு சொன்னா என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்கும். அந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா உதச்சி சில நேரத்தில் அதை உதைப்போம் காலால் அடி போடும். நானே என் மனைவி பிள்ளைங்க 5 பேர் அந்த வண்டியில் போவோம். நைட்டில் காட்டு வழியா சுவிசேஷத்துக்கு போவோம், ஊழியத்துக்கு போவோம். திடீர்னு ஆஃப் ஆயிடுத்தோன்னே அங்கிருந்து தள்ளிட்டு வருவோம், பயந்துன்னு தள்ளிட்டு வருவோம். இப்படியே பல நாள் அழுது 3 வருஷமா அழுதேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வண்டிக்கு நான் லாய்க்கலையா, அந்த ஊழியக்காரன் ஒரு நல்ல வண்டி எனக்கு தர மாட்டீங்களா ஆண்டவரே? பல நாள் அழுதுட்டு இருந்தேன். அப்படி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரர் எனக்கு ஒரு ஐக்கியமா கிடைச்சார். அவர் என்ன பண்ணாரு, வா பிரதர் உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வாங்கி வந்து கொடுத்துட்டார். அந்த வண்டி மாசம் 1000 ரூபாய் கட்டிங்கன்னு சொல்லி கொண்டு வந்தார். இதுல ஒரு சாட்சி இருக்குதுங்க, இதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த வண்டியை எடுத்துட்டு வரேன், மெக்கானிக்கிட்ட போய் விடுறேன். அந்த வண்டியை போய் செக் பண்றாங்க, இது திருட்டு வண்டி. அல்லேலூயா. என்ன வண்டிங்க? திருட்டு வண்டி. இது திருட்டு வண்டின்னு சொன்னேன். என் உள்ளமெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. அந்த பிரதரை வர வச்சு என்ன பண்றேன், பள்ளிகொண்டான்ற பகுதியில குடியாத்துக்கும் பள்ளிகொண்டாவுக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அங்க கொண்டு போய் அந்த வண்டியை விட்டுட்டு எனக்கு என்ன இருக்குதுன்னா, ஒரு வண்டியிலேயே இப்ப இந்த பழைய வண்டி வித்தாச்சு, இந்த பழைய வண்டி போயாச்சு. இப்ப நான் மனைவி பிள்ளைகள் எடுத்துக்கிட்டு எப்படி ஊழி செய்வேன்? கிறிஸ்துமஸ் கிட்ட ஊழி அதிகமா இருக்குது, ஓடுறதுக்கு முடியல, வண்டி இல்லையே, ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்ப என்ன பண்ண, வண்டி எடுத்துட்டு போயிட்டான். வண்டி எடுத்துட்டு போன என் பாக்கெட்ல 2000 ரூபாய் இருக்கு. என்ன பண்ணனா, நான் ஆட்டோல வந்திருக்கலாம், பஸ்ல வந்திருக்கலாம் இல்லைங்களா. நான் என்ன பண்ணேன்னா, எனக்குள்ள ஒரு வயரக்கு வச்சு, ஆண்டவரே இதுக்கு பிறகு நான் எந்த ஆட்டோலையும் போக மாட்டேன், எந்த பஸ்லையும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வண்டி நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. அலையில சொல்லுங்க, அலையிலுயா. நீங்க வண்டி நிச்சயமா எனக்கு தர போறீங்க. எனக்கு நீங்க வண்டி தந்தா தான் நான் அந்த வண்டியில தான் ஊழியத்துக்கு போவேன், அந்த வண்டியில தான் நான் எல்லாமே செய்வேன்னு சொல்லி ஒரு வைராக்கியமா ஒரு சின்ன பிள்ளைய போல, ஒரு குழந்தைய போல நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இன்னிலிருந்து யாருக்கிட்ட லிப்ட் கேட்க மாட்டேன், எந்த பஸ்ல ஏற மாட்டேன். இன்னிலிருந்து நான் என்ன பண்ண போறேன், நான் நடக்கிறேன், நீ எங்கூட நடேன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ண? ஆமா, நாமங்க உங்களுக்கு தெரியாது, ஆவிக்குரிய கண்களால் நீங்க இதை பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் மிகுதி இது. நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரியமானவர், இது ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் என் கையை பிடிச்சிக்கிறாரு. அவரு நாங்க 2 பேரும் கைவீசமான்னு நடு போலாம். ஆண்டவரே இப்படிதான் சொல்றேங்க, வா நடு ஆண்டவரே நடு போலாம். நிறைய பேருக்கு என்ன தெரியும், ஏய் என்ன சொல்லுகிறான். ஆமா, இந்த ருசித்தவனுக்கு நான் சொல்றேன். இப்ப நட ஆண்டவரே, இப்ப எனக்கு கால் வலிச்சா உனக்கு கால் வலிக்கல, எனக்கு கால் வலிச்சா உனக்கு கால் வலிக்கல. இப்ப எனக்கு மனப்பாரம், உனக்கு மனப்பாரம் வரல. சரி நடன்னு போறேன், ஒரு இடத்துல உட்கார, கால் வலி தாமல் 8 கிலோமீட்டர் நடக்கிறேன் வர. என்னடா அது வாய் விட்டுமே, சரி ஆண்டவர் கூட வர்றாரு இப்படின்னு சொல்லி வர்றேங்க. நேரா கை பிடிச்சி ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டு குடியாத்துல வந்து நிக்கிறேன். ரொம்ப ஆண்டவரே பரவாயில்லையா, பாத்தியா எவ்வளவு கால் வலிக்குது பாத்தியா, அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி பாரு ஆண்டவரே. இப்படிதான் அவர்கிட்ட பேசினே இருக்கிறேன். பேசினே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. யாருக்கிட்டுமே ஃபோன் போட்டு எதுவுமே நான் கேட்கல, இவர்கிட்ட பேசினே வர்றோம். 8 கிலோமீட்டர் ஆண்டவர்கிட்ட பேசினே வர்றேன். இந்த அனுபவத்தை நீங்க செஞ்சு பாருங்க பிரியமானவர்களே, அனுபவத்தை நீங்க நடத்தி பாருங்க. அவர் கூட பிராக்டிக்கலா பேசுங்க. தனியா வண்டியில் போகும்போது ஆண்டவரை பத்திரமா பிடிச்சிக்கன்னு, என்ன கெட்டியா பிடிச்சிக்க ஆண்டவரை சொல்லி பாருங்க. நீங்க தனியா இருக்கும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஏசப்பா நீ என்ன ஆனாலும் என் கண்ணு மாறக்கூடாது ஏசப்பா, என் மனம் மாறக்கூடாது ஏசப்பா, என்னை கெட்டியா பிடிச்சிக்கன்னு போங்க, மாறவே மாறாது. அலையில சொல்லுங்க, அலையிலோயா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப ஏசப்பா என் கூட வர்றாரு. இப்படி வந்துட்டு போகுது, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே
அதில் ஒருத்தர் ஃபோன் போட்டு சொல்கிறாரு, ஏப்பா உன் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய் போட்டுக்கிறேன், சீக்கிரமாக வண்டி எடுத்துட்டு ஃபோட்டோ அனுப்பிட்டு வச்சிட்டார். அலையில சொல்லுங்க, அலையில சொல்லுங்க, அலையலுயா, அலையலுயா. அங்க ரோட்ல கதறி கதறி அழுதம் பாருங்க. என்ன எல்லாரும் பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. இதெல்லாம் அனுபவிச்சுங்கிறேன் தெரியும். நான் அந்த உதைக்கும் போது அழுதும் பாருங்க. அப்பெல்லாம் ஆண்டவருக்கு என்ன வரல, சூடு சொரணையா வரல. தள்ளு வந்து பாரு நைட்ல, அப்ப கூட சூடு சொரணை வரல. சும்மா குழந்தை போல தன்னை தாழ்த்தின்னு வா ஆண்டவரை போலான்னு வர இறங்கிட்டாரு. சிம்பிளா இறங்கிட்டாருமா, பெருசா பண்ணணும் அவசியம் இல்லை அவர்கிட்ட. அப்பா வாப்பா போலாம் தினம் முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீ மலையை தூக்கி வைக்கணும், தொட்டுக்கணும், நல்லா வாங்க சிம்பிளா அப்படி பேசின. எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்த எவ்வளவு பேர் பணக்கார தெரியுமா? அண்டை கழிச்சு மாங்காய் செடி பாத்தி கட்டி கரும்பு வெட்டினாள். அல்லையா சொல்லுங்க, அல்லையா. எனக்கு வண்டி வாங்கி கொடுத்த எந்த கோடீஸ்வரன், எந்த கோடீஸ்வரன்? மண்டி எடுத்து ஏறு ஊதி பாத்தி கட்டி கரும்பு வெட்டி மூட்டை தூக்கின ஆளு எனக்கு அந்த வண்டி வாங்கி கொடுத்தவர். அந்த வண்டி வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லைங்க, ஓடி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கையை மாத்தினாரு. அப்பதான் நான் கத்துக்கினேன், இப்படியெல்லாம் கூட ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமா, இனி வாங்குற ஆண்டவர் சொல்லி. இப்பெல்லாம் பிராக்டிக்கலாவே சிம்பிளா பேசுறது, ஒன்னும் பெருசா பேசுறதால இல்ல. ஏசப்பா வீட்டுல சக்கரை இல்ல, நீ பாத்துக்கோ. எப்படி சக்கரைக்கு துட்டு வந்துடும், சக்கரை வந்து சேர்ந்து. ஏசப்பா பிள்ளைங்க பிஸ்கட் கேட்கறாங்க பாருங்க, அப்பதான் யாராவது வந்து தேடி வருவாங்க, கவரை எடுத்து கொடுப்பாங்க. இப்படியே தாங்க பிராக்டிக்கலா. ஏன் சொல்றேன்னா, ஏசப்பா கிட்ட வந்தவங்க யாராவது தரித்திரமா இருந்தது இல்ல. ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தவங்க அன்னைக்கு நீ வருத்தப்பட்டு பார சுமந்து கொண்டிருக்கலாம். ஐயோ என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லையே, நான் ஒரு தரித்திரமா இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. ஆமென். ஏசு கிறிஸ்து மரித்தது எதுக்காக என்றால், சிலுவையிலே தன்னை தரித்திரமாக்கி கொண்டது எதுக்கென்றால், நீ ஐஸ்வர்யமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ சமாதானத்தோடு இருக்கணும், நீ சந்தோஷத்தோடு இருக்கணும், நீ சுகத்தோடு இருக்கணும்ன்றதுக்காகத்தான் ஏசு கிறிஸ்து மரித்து உன்னை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பாதீங்க. அவர் உங்க கூட இருக்கிறார் பாருங்க, அந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் பாருங்க, அதுதான் பெரிய சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ முட்டி போட்டு அழுதுட்டேனா ஆண்டவரால் தாங்கவே முடியாது. நீ முட்டி போட்டு மட்டும் அழுதுட்டுன்னு வச்சுக்கோ, அவர் உள்ள துடிச்சிரும், அவருடைய இருதயம் துடிச்சிரும். ஐயோ என் பிள்ளை அழுது, யாராவது தொட்டாங்களோ அவங்க கொட்டுருவார் தலைமையில. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாப்பா வயசு இருக்கும் ஐயா, சாட்சி கேட்டீங்களே, பாப்பா வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணி ஒரே வாரத்துல இருந்து அம்மா கிட்ட விட்டுட்டு போயிட்டான். அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டான். காரணம் என்னன்னா, சீர்வரிசை கொடுக்கல, நகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வருஷமா அழுறாங்க, ஜோம் பண்றாங்க, யாரோ வர்றாங்க, பாஸ்டருங்கெல்லாம் ஜோம் பண்றாங்க, என்னன்னோ கண்ணீர் வடிக்கிறாங்க. அவனும் வந்த பாடல, பொண்ணை கூட்டின்னு போன பாடல. அம்மாவும் கண்ணீர் வடிக்குது, பொண்ணும் கண்ணீர் வடிக்குது. நான் ஒரு ஆன்லைன் ப்ரேயர்ல என்ன மெசேஜ் கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு ஊழியக்காரங்களே கூடியிருந்தாங்க. அவங்க இதில் மெசேஜ் கூப்பிட்டுருந்தாங்க, எல்லாம் ஜோம் பண்ணேன், எல்லாமே மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா தார தயிர கண்ணில் அழுதுட்டு வந்து உன் பொண்ணை கூட்டின்னு வந்துச்சு. அப்போ நான் ஜெபிக்கிறதுக்கு, எப்பா கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரம் தான்ப்பா அந்த வீட்டில் இருந்தா, ஒரு வருஷமா எங்கேயும் விட்டுட்டு போயிட்டான், நகை கொடுத்தாதான் நான் கூப்பிட்டு போவேன்னு சொல்லி எனக்கு மனம் உடஞ்சிருச்சுங்க, என் உள்ள உடஞ்சிருச்சு. அந்த ஒரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன். அம்மா நீங்க பாருங்க, அவன் வருவான், அவன் வந்து அவனே கை கட்டி நான் கூப்பிட்டு போறேன் அத்தைன்னுவான். என்னது நான் கூப்பிட்டு போறேன் அத்தைன்னு அவனே சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சொல்லிட்டு வரேன். வண்டியில வரும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் பொண்ணந்தா நீ இப்படி விட்டுருவியா, என் பொண்ணந்தா அப்படி விட்டுருவியா, என் தங்கச்சாந்தா விட்டுருவியா, எங்க அக்காந்தா நீ விட்டுருவியா, எனக்காக எவ்வளவு வைராக்கியம் காட்டுற, எவ்வளவு வைராக்கியத்தை காட்டுற நீ. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நம்ம என்னென்னவோ செஞ்சிடறிய, ஆமா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஜுர காய்ச்சல நம்ம என்னென்னவோ பண்ணிடுறிய. ஆமா இந்த பிள்ளை ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துக்குது, என்னாண்டவரே சொல்லிட்டு வந்துட்டுங்க போன ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா நான் ஐயா போறோம். அந்த அம்மா மறுபடியும் வந்து தார அழுது, என்னடா பண்ண ஜபம் வேஸ்ட் ஆகி போச்சு, நான் நின்றுக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் நீங்க ஜபம் பண்ண பிறகு 3வது நாளே கை கட்டி 3வது நாளே வந்து அவன் கை கட்டி நான் கூப்பிட்டு போறேன். அவதான் நினைச்சா சொல்லு சொல்லு கேட்ட ஐயா இருந்தா ஐயா பொய்யில்ல
ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. நல்லா கவனிங்க. எப்படி வந்து கூட்டு போனான், கூட்டு போதே பெரிய விஷயம். அது எப்படி கூட்டு போனா அதான் நான் கேட்டுக்கிறேன். எப்படி கூட்டு போனா, எப்படி கூட்டு போனா, கூட்டு போனதே பெரிய விஷயம் தானே. அது அம்மா சொல்லுது. பக்கத்துல பாஸ்டர் நின்னுக்கிறாரு, அங்க பாஸ்டர் நின்னுக்கிறாரு. அவங்க முன்னாடி யாரு ஜெபம்னாலும் கேட்கல, நீங்க பண்ண ஜெபம் கேட்டுச்சு பாஸ்டர். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் நீங்க பண்ண ஜெபம் கேட்டுச்சு. அந்த அம்மா மூஞ்ச பாக்குது. ஆமா எப்பா, நீ பண்ண ஜெபம் நீ ஜெபம் பண்ணிட்டு போன, 3வது நாள் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருப்பா அப்படின்ட்டு. அப்ப நம்ம வந்து ஓன்னு அழுது, கண்ணீர்ல தாரத்தாரியா கண்ணீர் விட்டு அழுது, ஐயோ என் பிள்ளை இத்தனை 1 வருஷமா போகாம இருந்தா, அவனே வந்து கையை கட்டி நான் கூட்டின்னு போய்க்கிறேன், என் மனைவியை கூட்டு போய்க்கிறேன், நகை எதுவுமே எனக்கு வானான்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இயேசு கிட்ட வந்த பிறகு, இயேசு கிட்ட வந்த பிறகு ஒருவரையும் ஆண்டவர் கைவிடல, எங்களை கைவிடல. எத்தனையோ துன்பங்கள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ தரித்திரம் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை கைவிடல. என்னை அவர் அணைத்துக் கொண்டார், என்னை சேர்த்து கொண்டார். இதுவரைக்கும் அவரை நடத்தி கொண்டு வருகிறார், இதுவரைக்கும் எங்களை போஷித்து வருகிறார். அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் நடத்த வேண்டுமா? உங்களுடைய பாரத்தை லகுவாக்கி, உங்க கண்ணீரை மாற்றி, உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனை, போராட்டத்திலிருந்து உன்னையும் விடுவித்து எங்களை போல, என்னை போல உன் வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னா, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தால் போதாது. இயேசுவிடத்தில் நீ வந்து உன் பாரத்தை இறக்கி வைக்கும் போது அதை லகுவாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதை கடைசியை சொல்லி நான் முடிக்கிறேன். அதற்கு இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அவராலே இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான். இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆமென். பரலோகம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. ஆமென். பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுதான் வழி. நரகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்தின்படி பல பாவங்கள் செய்யலாம், பல நம்ம மனப்போக்கிலே போகலாம். ஆமென். பாவம் செய்கிற மனுஷர்களுக்கு நரகம். ஆமென். பாவத்தை விட்டு விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல எந்த பிள்ளைகள் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய மோட்சம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் உனக்கு வேண்டும் என்று சொன்னா, ஆமென், இன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கோ, இயேசுவை முழுமனதா ஏற்றுக்கோ. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்களை நீங்கள் தாத்தாம, இன்னும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்காம, இன்னும் கடினமா இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னும் ஆண்டவருக்கு ஆமென் எந்த காரியத்தில் எழுந்து நீங்க ஜெபிக்க முடியாம, ஆண்டவருக்காக பிரயாசப்படாம, சுவிசேஷம் சொல்ல முடியாம, இன்னும் வெக்கப்பட்டு கொண்டு சில காரியங்களில் நீங்க கடினமா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு இயேசுவை போல நீங்க மாறும்போது உங்க வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், உன் கணவனாருக்கு நினைச்சு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், உன் பிள்ளைகளை நினைச்சு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆமென். எதிர்காலத்தை குறித்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், உன் படிப்பை குறித்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், ஊழியத்தை குறித்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். நீ எப்பேற்பட்ட வருத்தங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்திருக்கிற நீ உன் பாரத்தை இன்று இரவு இறக்கி வை. அவரே உன்னை விடுவித்து உன்னை சுகமாக்குவார். அல்லேலூயா. ஆமென். இவ்வளவாய் இந்த 3 நாட்களாய் ஆமென் உங்களோடு கூட இயேசுவை அறிவிக்கும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக எங்க அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து ஒரு சாதாரணமான மனுஷன், இயேசுதான் என்னை மறைத்து பேசினார். அல்லேலூயா. நான் ஒரு சாதாரணமான மனுஷன். இன்றைக்கு நாங்கள் இருவரும் பாடவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை உங்கள் மூலமாய் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, என் ஜனங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இந்த வாய்ப்பு கொடுத்த என் தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் இந்த செய்தியை கேட்டு இந்த வசனங்களை கேட்டு இதன்படி நீங்களும் நடப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரத்தை நீக்கி உங்களை லகுவாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும் அருமையான ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அருமையாய் தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுடைய சாட்சியோடு கூட தேவனுடைய வசனத்தை மாத்திரமல்ல வந்திருக்கிறவங்களுக்கு தீர்க்க தரிசனமும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லி இருக்காருங்க? அப்ப 2 காரியம். என்னது? கலெக்டர் ஆனவர் எங்க போய் நிக்கணும்? தாழ்த்தணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொன்னார். ஊழியக்கார் ஒரு வேலை கொடுத்தா, 2வது நாங்களும் காருக்காக ஜெபம் பண்ணி நிக்கிறோம். எது நாள் ஜெபம் பண்ணி நிக்கிறோம். பாஸ்டர் வந்து ஒரு சின்ன குத்தாரு, இனிமே ஆட்டோ எல்லாம் இல்லையா,
பேடு தலை மேல வச்சுக்கிட்டு நடந்தே போனோம். நடுவர் வீட்டுக்கு அடுத்த நாள் இந்த அம்மா கீபோர்டு தலை மேல வச்சுக்கிட்டு நடந்தே போனோம். உண்மைதான். கர்த்தர் நிச்சயமா கார் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன உன் கூட யார் சுமக்கிறாரு? யாசாப்பா கூட தூக்கிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யார் வந்து முன்னால் நிக்கும், ஏய் யார் ராசாமே, ஹல்லேலூயா. நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிற ஆண்டவரே, இங்க 2 வீலர் இப்போதுக்கு 10 வாட்டி சுத்திட்டு வந்தோம். அந்த சாந்தல ஐயோ போக முடியல, வர முடியல. ஹல்லேலூயா, ஆண்டவரே வில்லேஜ்க்கெல்லாம் போறாங்க, ஒரு கார் கூட்டிங்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஹல்லேலூயா, இந்த மாதிரி நல்லா ஜெபம் பண்ண அப்புறம் சரி ஆண்டவரே இப்ப நல்லா ஆவியானவர் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, என்ன செய்ய போறோம்? ஓகேவா? நாளைக்கு எனக்கு எக்ஸாமு. அப்பா நான் தப்பிச்சிட்டேன்டா, அப்பா நாளைக்கு எக்ஸாம் நான் தப்பிச்சிட்டேன்டா. இவன் தான் முழிக்கிறான், எனக்கு லீவா குத்து விட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. ஹல்லேலூயா, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இந்த 3 நாளும் கூட உண்மையாகவே தேவ ஊழியக்காரர் மூலியமாக நம்ம இடத்துல அநேக காரியங்கள் சாட்சிகள் கர்த்தர் பகிர்ந்து கொண்டார், சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார். சோ ராஜரத்னம் பாஸ்டர் மூலியமாக அவரும் ஆராதனையிலே நம்மை அபிஷேகத்திலே நடத்தினார். ஹல்லேலூயா, அவர் மூலியமாக கர்த்தருடைய நாமம் எங்கெங்கயோ பட்டி தொட்டிலெல்லாம் ஆண்டவரே நிஜமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவங்க கேரளாவுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து இன்னைக்கு ஆராதனை அதை முடிச்சு இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்கன்னா கொஞ்சம் எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன செய்யுது, இன்னைக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அது கூட பார்க்காம பொருட்டு எடுக்காம இன்னைக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜெபிப்போம், அவர் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். மறுபடியும் மறுபடியும் அவர்களை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பேசின வார்த்தைகள்